எனக்கு ஒரு அழகான ஒரு அம்மா மற்றும் ஒரு அப்பா. நாங்க ஒரு சின்ன குடும்பம் தான். எங்க ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அப்படி ஒரு சூப்பர் ஹீரோ இருந்தான். என்னன்னு தெரியல, எங்க அழகான ஊருக்குள்ள ஒரு நாள் கலவரம், பாம்லாம் வெடிச்சது. அந்த பாம் வெடிப்புல எங்க அப்பா தவறிட்டாரு. மழை உடைஞ்சு போன நானு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனை மீட் பண்ண போனேன். அப்பதான் பீட்டர், அதாவது ஸ்பைடர்மேன், அவங்க ஆன்டி கிட்ட எல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். அப்புறமா ஸ்பைடர்மேன் எனக்கு வந்து சண்டை போடலாம் கத்து கொடுத்தான். அப்புறமா திடீர்னு வந்து மான்ஸ்டர்ஸ் எங்க அழகான ஊருக்குள்ள திரும்ப சண்டை போட வந்துச்சுங்க. ஸ்பைடர்மேன் மாட்டிக்கிட்டான். ஸ்பைடர்மேன் மாட்டிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். அப்ப திடீர்னு என்னன்னு தெரியல, ஒரு ஸ்பைடர் எண்ணெயும் கிடைச்சிருச்சு. அப்புறமா தான் தெரியுது நானும் ஸ்பைடர்மேன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. பீட்டர் அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டான். பரவாயில்லையே, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்க ஸ்பைடர் பிரதர்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கைஸ், என் பேரு தான் மைல்ஸ். நீங்க இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருந்தது என் கதை தான். இந்த ஊருக்குள்ள இனிமேல் என்ன கலவரம் வந்தாலும் நானும் பீட்டரும் பார்த்துப்போம். எஸ், நாங்க தான் ஸ்பைடர் ப்ரோஸ். வாங்க என்னோட கதைக்குள்ள போலாம். நம்ம எவ்வளவு பெரிய ஸ்பைடர்மேனா இருந்தாலும் ஊர் மக்களுக்கு நம்ம தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற விஷயம் தெரியக்கூடாது. அதனால நானும் வந்து பாத்தீங்கன்னா போன்ல மெசேஜே வரலனாலும் மெசேஜே வந்த மாதிரி உட்காந்து ஒரு மெசேஜை படிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டுட்டு இருந்தேன். ஓகே, ஒரு வேளை நம்ம ஸ்டாப்பிங் வந்துருச்சு. ஓகே, இறங்கலாமா? போங்க, நீங்க ஃபர்ஸ்ட் போங்கம்மா, லேடிஸ் ஃபர்ஸ்ட்டுமா, அப்புறமா தான் ஹீரோ செகண்ட். ஓகே, வர என்னன்னு தெரியல, ஒரு மெசேஜும் வர மாட்டேங்குது. என்னடா இது, சொல்லி முடிக்கல மெசேஜ் வந்துருச்சு. நம்ம அம்மா, தம்பி நான் கூட்டத்துல மாட்டிக்கிட்டேன், வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்துரு. என்னது காய்கறியா? ஸ்பைடர்மேன் காய்கறி வாங்குறதா? இதெல்லாம் வெளியூர்ல தெரிஞ்சா எவ்வளவு பெரிய அஜயம் தெரியுமா? ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட அழகான ஊரு. பாத்துக்கோங்க, இந்த அழகான ஊருக்குள்ள வாழ்றதே ஒரு சுகண்டா. ஹெட்செட்டை போட்டு அப்படியே ஒரு பாட்டை கேட்டுட்டே ரோட கிராஸ் பண்ணலாம். எப்பா பாப்பா பாப்பா, இந்த கிளைமேட்டுக்கும் இந்த ஊருக்கும் சான்ஸே இல்லை. இதுதான்டா சொர்க்கம். சொர்க்கத்துலாம் போவே தேவையில்ல, இங்க வாழ்றதே ஒரு சொர்க்கம் தான். ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? இந்த ஃபைன். தம்பி பார்த்து போடா, ஸ்லிப் ஆயிட போகுது. ஐயோ இரு ஐயா, நான் வரேங்க ஐயா, இருங்க ஐயா. தாத்தா, என்ன தாத்தா வயசான காலத்துல இப்படி கஷ்டப்பட்டீங்க? ஐயோ, இது தாத்தா இல்லைங்க, சின்ன பையன் தான் போலியே. சாரா தம்பி, தெரியாம தாத்தான்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி நம்ம ஸ்ட்ரீட்டை கொஞ்சம் நல்லா சுத்தி பார்க்கலாம். டேய், என் கண்ணை என்னால நம்ப முடியல, இது உண்மைதானா? சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு எதையும் பாக்குறான். என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வரையறாங்க. இது வேற யாரும் இல்லை, இவங்க நம்ம கிடையாது, இது பீட்டர். இவன் வந்து பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறான். இருங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் அப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, சரி ஓகே, இந்த ஸ்பைடர்மேன் இருக்கட்டும், புதுசா ஒரு ஸ்பைடர்மேன் வந்திருக்காங்கல்ல, அவனை கொஞ்சம் வரைய மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் புது ஸ்பைடர்மேன் தம்பி, 1000 தான் இருந்தாலும் இவன் தான் ஒரிஜினல் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி ஓகே. சரி, இங்க வந்து டீ கடை இருக்கு. டீ கடையாப்பா? அங்க நேரா போன நிச்சுக்கே, அங்கதான் பாரு.